மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மாறாத தெய்வமே, மங்காத பிரகாசமே, எபனேசரே, எல்சடாய், உங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரை துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். ஒருவருக்கு செய்யக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிறவர். சத்தியமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான காரணர் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபாசனபதியே, மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்த தேவனே, அற்புதம் செய்கிற தேவனே, இம்மானுவேல் என்கிற நாமம் உடையவரே, எபனேசர் என்கிற நாமம் உடைய உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறவரை அந்தகரணத்தில் ஞானத்தை வெளிப்படுத்தும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய திருப்பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும், உம்முடைய திவ்ய மகிமையை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ஓ, உம்முடைய கிருபையின் ஊற்று கண்கள் எங்கள் நடுவில் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்களை இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பே, சொத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பே, சொத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பே, சொத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பே, சொத்தரிப்பே. உம்மை மனதார துதிப்பே, சொத்தரிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்துல எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருவீராக. எங்களை பலப்படுத்த, எங்களை வல்லமைப்படுத்த, கிருபையை கொடுக்க. ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்ப, அபிஷேக தைலத்தால் எங்களை நிரப்ப நீர் இறங்கி வாழ்வாட்டவரே. நன்றியோடு, 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 நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கு நன்றி. இந்த முதல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை அவருக்கு நன்றி. வரவேண்டியவர்களை கொண்டு வாரு. ஆராதனையின் ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் நீங்க கூட இருந்து ஆசீர்வாதமாய் நடத்த ஒப்பு கொடுத்து கிருபை எங்களுக்கு தந்து மகிமை நீரெடுத்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. ஆண்கள் இன்னும் கொஞ்சம் முன்னால வந்துருங்க. ஒருவேளை பின்னால பெண்கள் வந்தாலும் அங்க பின்னால உட்காந்துக்கலாம், அந்த வரிசையில் உட்காந்துக்கலாம். இங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் நீங்க நிரப்பிடுங்க. பின்னால வரவங்க பின்னால உட்காந்துக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர். வெளியில யாராவது நீங்க உள்ள உட்காரணும்னு விரும்பினா உள்ள வரலாம். உள்ள சேர்ஸ் இருக்கு. கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். பாட்டுத்தாளில் முதல் பாடல், எபனேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேன உமது அன்பை, மண்டி இடுவேன் உம் பாதத்திலே என்ற பாடலை பாடி ஆவியில நிறைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எபனேசரே ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை என்ற பாடல். கைதட்டி உற்சாகமா பாடும். ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, வந்து விடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, சொல்லுங்க எபினேசரே துணையாளரே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, இருள் நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என சொல்லி அழுதேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உற்சாகமா மண்டியிடுவேனும் வந்து விடுவேனும் பாதத்திலே, எபினேசரே துணையாளரே உற்சாகமா, எபினேசரே ஆராதனை, ஆராதனை, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீர், எளியோரை பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ
மண்டியிடுவேன் பாதத்திலே வந்து விழுவேனும் எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை துணையாளரே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா மறந்தீரோ என்று சொல்லி மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரை மறப்பேனோ மறப்பேனோ அது சொல்லுங்க மறப்பேனோ மண்டியிடுவே மண்டியிடுவே பாதத்தி மறப்பேனோ மறப்பேனோ அது அன்பை நான் மறப்பேனோ அது அன்பை மண்டியிடுவே பாதத்திலே வந்து விடுவே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை எபினேசரே துணையாளரே மறப்பேனோ மது அன்பை நான் மறப்பேனோ மண்டியிடுவே மண்டியிடுவே பாதத்திலே வந்து விழுவே பாதத்திலே துணையாளரே ஆராதனை நேசரே ஆராதனை துணையாளரே மறப்பேனோ மது அன்பை நான் மறப்பேனோ மது அன்பை மண்டியிடுவே பாதத்திலே வந்து விழுவே பாதத்திலே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை எபினேசரே துணையாளரே எல்லாரும் கரங்களை சட்டி ஆண்டவரை துதிப்போம் எளியோரை கண்ணோக்கி பார்த்தவர் என் பேர் சொல்லி என்னை அழைப்பவர் உம்மை விட்டு எங்கோ நான் பிரிந்தாலும் என்னை தேடி என் பின்னே வந்தவர் என் பாதையெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் வழி தெரியாமல் நான் தவிக்கும் போது மறந்தீரோ என்னை என்று சொல்லி நான் புலம்பின போது நான் மறப்பேனோ என்று சொல்லி என்னை அழைத்தீர் ஆண்டவரே மறப்பேனோ உமது அன்பை இருள் சூழ்ந்த இந்த நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா மறுபேரோ என்று சொல்லி அனைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உள்ளத்தின் ஆழத்தொண்ட வார்த்தையை சொல்லுங்க மண்டியிடுவேனோ
உமது அன்பை நான் மறப்பேனா உமது அன்பை நல்ல கரங்களை தட்டி ஆவியான நிரம்பி ஆண்டவர் ஆராதிக்க ஆவியானவர் காலை நேரத்தில் நம்மோடு இருந்து நம்மை அசைவாடி நம்மை கனப்படுத்தி நம்மை வல்லமைப்படுத்தி கிருபை கொடுக்க அது வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை. சொல்லுங்க இரண்டாவது பாடல். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லைப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க. அற்புதம் செய்தப்பா எங்க
நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற உன் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க உங்க தப்பா கருத்தா நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க. நீங்க பார்த்து ஏதாவது ஒன்று செய்யலனா எங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்காத ஆண்டவரே, நீ நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஓ எச்சமானுடைய கைகளை வேலைக்காரனுடைய கைகள் நோக்கி இருக்குமா போல, எச்சமானுடைய கைகளை யாவே வேலைக்காரியின் கண்கள் நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு சகாயம் வரும் வரைக்கும் நாங்கள் உம்மையே நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன 10 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, 15 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தை, எத்தனை வருடம் ஆனாலும் அந்த வார்த்தை மாறாது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் செய்வீர் என்று சொன்னார். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அறிக்கை பண்ணுங்க ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் சொல்லுங்க. உம்மை தான் உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. கிருபை இன்றி ஏதும் இல்லையப்பா. உங்க கிருபை இன்றி ஏதும் இல்லையப்பா. கரங்களை கட்டி நல்ல ஆண்டவரை துதிங்க. நன்றி ராஜா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தை
என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தார். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டுத்தையும் முயற்சி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு. நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம். நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வாய்ப்பது எல்லாரும் சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும்
சூழ்நிலை பாதகமாய் இருந்தால், உங்களை தேர்ச்சிகளுக்கு ஒருவரும் இல்லாமல் போனால், சூரியச்செடிக்கு கீழே படுத்து கிடந்த எலியாவை தட்டி எழுப்பினது போல இந்த காலை நேரத்திலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற உன்னை தட்டி எழுப்பி எழுந்து புசித்து கிடப்பது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலங்களில உம்மை பாட துதிக்க ஆராதிக்க நீத்தந்த நல்ல தெய்வக்கா நன்றி. வந்திருக்கிற உடைய பிள்ளை யாவருக்கா நன்றி. வரவேண்டியவர்களை அடுத்த ஆராதனைக்கு கொண்டு வாரு. ஆராதனைகளில் பொறுப்படும் மீதியான நேரத்தை ஆசீர்வாதமா நடத்தித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்ற வண்ணமாய் ஒரு பாடல் பாடும்போது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை படைப்போம். எபனேசரே ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை என்ற பாடலை பாடும்போது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை படைப்போம். மறப்பேனோ உமது அன்பை, எல்லா காரியத்திலும் நான் உம்மை மறக்க மாட்டேன் ஆண்டவரே, அவனை நீ செய்த நன்மையை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, வந்து விழுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை வீட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை வீட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே துணையாளரே
பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு காணிக்கை கொடுக்கும் சுலாக்கியத்தை எங்களுக்கு தந்தி உடைய பிள்ளைகள் தசமபாகமாய் காணிக்கையை பொறுத்தனையார் என்னென்ன காரியத்துக்கு காணிக்கை கொடுக்கிறார்களோ காணிக்கை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பல மடங்காய் திருப்பி கொடுத்து குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து சம்பூர்ணம் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை போலவே அடுத்த வாரமும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். நீங்கள் யாவரும் 2 ஆராதனையாக வந்து கலந்து கொள்ளலாம். இந்த 2 ஆராதனைக்கும் பேர் கொடுக்காதவர்கள் யாராவது இருந்தால் நீங்க பேரை கொடுத்தா இன்னொரு ஆராதனை எக்ஸ்ட்ராவா நடத்த வாய்ப்பு இருக்கும். நீங்க அதாவது இவங்க வரமாட்டாங்கன்னு கட்டாயமா தெரிஞ்சா அந்த நேரத்தில் நீங்க வந்துக்கிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் முன்னறிவிப்பு இல்லாம யாராவது வந்தால் ஏற்கனவே பேர் கொடுத்தவங்க இங்க உட்கார முடியாத நிலைமைகள் ஏற்படும். அதனால சில பிரச்சனைகள் வரும். அதனால அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு வேளை இந்த ஆராதனைக்கு யாராவது வரமாட்டாங்க, இன்னைக்கு ஒரு சிலர் வரமாட்டாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுனால மாறி வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் முன்கூட்டியே நீங்க சொல்லிவிட்டு வர வேண்டும். அடுத்த வாரத்தில் அதை கீப் அப் பண்ணுங்க. வர முடியாட்டாலும் நீங்க சொல்லிடணும், இந்த ஆராதனைக்கு என்னால் வர முடியலைங்கிற அறிவிப்பை முன்கூட்டியே சொல்லிட்டா அடுத்து யாராவதுக்காக அந்த இடத்தை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒழுங்குகளை கட்டாயம் கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிதல், அதை போல சானிடைசர் போட்டு கைகளை சுத்தம் பண்றது. லென்சி உள்ள வந்துட்டாலே நீங்க ஏன் பஸ் போடலன்னு கேட்கக்கூடாது. எனக்கு இதை போட்டுட்டு மூக்கு வாயெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிடும், அதனால பேச முடியாது. அதனால இப்படி இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் நீங்களாம் உட்கார்ந்துருக்கிறத விட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நான் இருக்கிறேன். சங்கிலி தொடர் ஜெபம் நமக்கு நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரியங்கள் சளி காய்ச்சல் இருந்தால் நீங்கள் வர வேண்டாம், சுகமான பிறகு வாங்க. இருமல் தும்மல் வந்தா உடனே கையில ஒரு கர்ச்சிப்பு ஏதாவது நீங்க வச்சுக்கணும், ஒரு துண்டோ கர்ச்சிப்போ உடனே வாயில வச்சு மூடி தான் நீங்க தும்மணும் இருமணும். அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். வியாதி தொற்று பரவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே போல காணிக்கை பெட்டிகள் இன்னும் நீங்கள் கொடாமல் இருந்தால் உங்கள் காணிக்கை பெட்டிகளை அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் கொண்டு வரும்படி உங்களை அன்பை நான் கேட்கிறேன். அதே போல தினம் ஒருவர் நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் போன வாரத்தில் பேர் கொடுக்க சொன்னேன், புதிதாக யாரும் பேர் கொடுக்கல. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அந்த ஒரு நாள் தினம் ஒரு ஆள் ஒரு குடும்பம் வந்து செபிக்கிற அந்த ஜெபத்துல பேர் கொடுக்காம இருந்தா இன்றைக்கு நீங்கள் பேரை கொடுத்து தொடர்ந்து வந்து செபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதே போல கிளை சபைக்கு என்று வாக்கு பண்ணப்பட்ட காணிக்கைகள் கடந்த 5 மாதமாக சரியா யாரும் கொடுக்கல. ஒரு சிலர் ரொம்ப அந்த நாட்கள்ல உண்மையாக கொடுத்து கொண்டிருந்தார்கள், தகுதிக்கு மிஞ்சி அதிகமாகி கொடுத்தார்கள். ஒரு சிலர் சுத்தமாவே சில 7-8 மாசமாவெல்லாம் கொடுக்காம இருக்குது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நீங்க கொடுங்க. கர்த்தருடைய கிருபையினால நாம் 2 வருடங்கள் அவங்களுக்கு கிளை சபைக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த 6 மாதத்துக்குள்ள நாம் அந்த அதாவது ஜூலை மாசத்துல இருந்து ஆரம்பம், ஜூனோட முடிஞ்சிச்சு. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாதம், அப்போ 2.25 வருஷம் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம முறைப்படி பார்த்தா இன்னொரு 9 மாதங்கள். ஆனா இந்த ஒரு 5 மாதங்கள் அவங்க நாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா சிலர் அதை சரியா கொடுக்காததுனால அவங்களும் போய் வெளியில ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லாததுனால இன்னும் ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை நம்ம கொடுப்போம். ஒருவேளை நீங்க அதை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணா ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். எனக்கு 3 வருஷத்தோட நான் நிறுத்திக்கிறேன், என்னுடைய கமிட்மெண்ட் அவ்வளவுதான் சொன்னா நிறுத்திக்கொள்ளலாம். ஆனா ஒழுங்கா கொடுக்காதவங்க அந்த பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் நீங்க கொடுத்து தீர்ற வரைக்கும் அதை கொடுத்து கொண்டிருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாசம், அதுக்கு பிறகு நாம எந்த கிளை சபைக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ள அவங்க ஊழியர்களை கட்டி கொள்ளணும். 1 வருஷ காலத்துக்குள்ள அவங்க ஊழியத்தை கட்டி கொள்ளணும். அதுதான் நம்முடைய கண்டிஷன். அதுக்கு மேலே சபை வளரலைன்னா சபையிலேருந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால காரியங்களை மனதில் வைத்து ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா ஃபோன் பண்ணி கேட்டுங்க, எத்தனை மாதம் நான் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணும்படி உங்களை என்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நீட் எக்ஸாம் இன்னைக்கு பிள்ளைகள் எழுதுறாங்க. அதுல நிறைய பிள்ளைகள் பயந்து சூத்திரம் இதுவரைக்கும் 16-17 பிள்ளைகள் நீட் எக்ஸாம்னால மரித்து போயிருக்கிறார்கள், தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று மட்டும் 2 பேர், மொத்தம்
இந்த வருஷத்துல 3 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தற்கொலையின் ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே மாணவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற பயத்தின் ஆவி, நீட் எக்ஸாம் குறித்து இருக்கிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறணும். ஒரு உயிர் விலை மதிப்பற்றது ஆண்டவரே. அந்த உயிரை சர்வ சாதாரணமாய் பொறுக்கிக் கொள்ளாதபடி பிள்ளைகளுக்குள்ள தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கர்த்தர் கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஒரு உயிர் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வேலையை கவர்மெண்ட் செய்ய, அதிகாரிகள் செய்ய, ஆசிரியர்கள் செய்ய, ஆண்டவரே பெற்றோர் செய்ய ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. தைரியமா இருக்க, இது ஒன்றிலே தன் வாழ்க்கை முடிந்து போவது இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபையாக. அரசாங்கமும் இல்லை, எந்த அளவுக்கு விதிவிலக்கு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய ஆண்டவர் கிருபையாக. ஆமென். உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீட் எக்ஸாம் நடக்க போகிறது இந்திய அளவுல. அவை தமிழ்நாட்டிலேயும் சில லட்சம் மாணவர்கள் அதை எழுதுகிறார்கள். சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான ஞானத்தை, புத்தியை தரும்படி ஜெபிக்கிறோம். மனப்பாட சக்தி, ஞாபக சக்தி, புத்தி கூர்மையை கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் எளிதாக இருக்கவும், நல்ல கான்சென்ட்ரேஷனோடு ஆண்டவரே எக்ஸாம் எழுதவும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய பிரயாணங்கள்ல கூட இருங்கப்பா. இனி ஒரு உயிரை நாங்கள் ஆண்டவரே இழந்து போகாதபடி, ஆண்டவரே ஒரு பிள்ளை நரகத்துக்கு போகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் சபையிலேயும் கர்த்தாவே பார்வதி அம்மாவுடைய பேரன் எக்ஸாம், அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஜெபம் பண்ண கேட்டுக்கொண்டார்கள். அதை போல காட்ஃப்ரே இன்னைக்கு அவன் நீட் எக்ஸாம் எழுதுறான். இதை போல நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல முறையில் எழுத கிருபையாக தொடர்ந்து ஆசீர்வதி. அதே போல இந்த தொற்று எங்க பார்த்தாலும் வேகமா பரவிக்கிட்டு நம்முடைய வீடு பக்கத்து தெருவுகள், பக்கத்து ஊருக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆண்டவர் இந்த வியாதியை தொற்றை கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும். வியாதியில் அகப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்க வேண்டும். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் குடும்பத்தாருக்கோ, சபை மக்களுக்கோ இந்த தொற்று பரவாதபடி இரத்த கோட்டைக்குள்ளும் அக்கினி கோட்டைக்குள்ளும் வேலி அடைத்து மறைத்து பாதுகாக்க செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் தங்கட்டும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எங்களோடு பேசும். வல்லமை வெளிப்பட பண்ணு. கிருபையை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இந்த ஆராதனையில் இருக்கிறவர்கள் இதுவரைக்கும் திருவிருந்து எடுக்காதவர்கள் இருந்தால் நீங்க ஆராதனை முடிந்து திருவிருந்து எடுத்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? உள்ள இருக்கிறவங்க திருவிருந்து எடுக்காதவங்க இதுவரைக்கும்? அப்படி யாரும் இல்லை. இருந்தால் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் ஆராதனை முடிந்து நீங்கள் கடந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்க. ஆராதனை முடிஞ்சு எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. உன்னத பாட்டுகள் புத்தகத்திலே நாம் இது தொடர் பிரசங்கம் என்று போன வாரமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். திரும்பி வா, திரும்பி வா சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். திரும்பி வா, திரும்பி வா சுலமித்தியே. Return, return, O Sulamite. Return, return. We may look upon you. We may see you again. மறுபடியும் நான் பார்க்கணும். திரும்பி வா. ஹல்லேலூயா. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவ
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்களோடு பேசுகிறவரே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின் வாசலை திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பி வா, திரும்பி வா சுலமித்தியே, உன்னை நாங்கள் பார்க்கும்படி திரும்பி வா. போன வாரத்துல இந்த வசனத்தை வச்சுதான் நாம் தியானம் பண்ணினோம். சுலமித்தி என்பது சபைக்கு ஒப்பனையா இருக்கிறது, விசுவாசிகளுக்கு ஒப்பனையா இருக்கிறது. நேசராகிய ஆண்டவர் சபையாகிய விசுவாசியாகிய சுலமித்தியை பார்த்து திரும்பி வா, திரும்பி வா, உன்னை நான் பார்க்கும்படி திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. போன வாரத்திலே நீ திரும்பி வா, உன்னை அறை வீட்டுகளுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் உன்னை மகிழ்ந்து கலிகூற பண்ணுவேன், என்னுடைய அன்பை நினைவுகூற பண்ணுவேன், என்னை நேசிக்க பண்ணுவேன், என்னுடைய நேசத்தினாலே உன்னை ஆராதிக்க பண்ணுவேன். worship with amen reverence. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கிற சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி சுலமித்தியாகிய நாம் சபைக்கு ஓடி வரணும். அல்லேலூயா. எண்ணத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ரெண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமமாய் உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஆவிக்குரிய எல்லா அனுபவங்களையும் ரெட்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை கூட்டிக் கொண்டு அதை கர்த்தர் காணும்படி நாம் செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு முதலாவது, போன வாரத்திலே அவர் அறை வீடுகளுக்குள்ளே நம்மை காண விரும்புகிறார். சபைக்கு வந்தா வந்தோம் போனோம் இல்லாம சபையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் பங்கெடுத்து, எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஆவிக்குரிய செயல்பாடுகளிலும் பங்கெடுத்து, துதிக்கிற நேரத்துல துதிக்கணும், பாடுற நேரத்துல பாடணும், அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்லணும், வசனம் வாசித்தா வசனம் வாசிக்கணும், பிரசங்கம் கேட்கணும், குறிப்பெடுக்கணும், ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், ஐக்கியம் கொள்ளணும், எல்லா காரியத்திலும் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நாம் பங்கெடுத்து அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியின் கழிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இரண்டாவதாக நம்மை கர்த்தர் எங்கே பார்க்க விரும்புகிறார்? உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை நீர் எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே நீர் மடக்குகிறீர்? அல்லேலூயா. இந்த வசனத்திலே இரண்டு மந்தையை குறித்து சொல்லி, ஒன்று ஆத்தும நேசருடைய மந்தை, my soul lovers flag, ஆத்தும நேசருடைய மந்தை. இன்னொன்று தோழரின் மந்தைகள் என்று அங்கே இருக்கு. அதே வசனத்துல கீழே வாசித்து பாத்தீங்கன்னா தோழரின் மந்தைகள் இருக்கு. இந்த flags of your companions or friends, தோழருடைய மந்தை, நேசரின் மந்தையும் இருக்கிறது, தோழரின் மந்தையும் இருக்கிறது. சுலமித்தி ஆண்டவர் எங்கே பார்க்க விரும்புகிறார்? தோழரின் மந்தைகள் நடுவிலே அல்ல, நேசரின் மந்தை நடுவிலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சாதாரண நேசர் அல்ல, என் ஆத்தும நேசர். உங்களை நேசிக்கிற மக்கள் எல்லாம் உங்களை நேசிப்பார்கள், உங்கள் அழகை நேசிப்பார்கள், உங்கள் படிப்பை நேசிப்பார்கள், உங்கள் பதவியை நேசிப்பார்கள், உங்கள் பணத்தை நேசிப்பார்கள், உங்கள் ஆஸ்தியை நேசிப்பார்கள், உங்கள் உறவை நேசிப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறவர். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறவர். உங்களை நேசிக்கிற சிலர் நீங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கவலைப்பட மாட்டார், அல்லது இந்த உலகத்தில் நீங்க இருப்பதை விரும்புவார்கள். நம்ம செத்து போனா கூட யாரும் சாக போவதில்லை. சில நாட்கள் துக்கம் கொண்டாடுவாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க, கவலைப்படுவாங்க. நாட்கள் ஆக 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 எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் மரித்த பிறகு உங்கள் ஆத்துமா எங்கே போனது என்பதை குறித்து யாருக்கும் கவலை இல்லை. நம்முடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்படுகிற ஒரே ஒரு நேசர் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் சுலமித்தி சொல்லுகிறான், ஆத்தும நேசரே, என் ஆத்துமாவை நேசிக்கிறவரே, என் ஆத்துமா உயிரோடு இருக்கணும் விரும்புகிறவரே, என் ஆத்துமா அழிந்து போகாமல் இருக்கணும் விரும்புகிறவரே,
என் ஆத்துமா நரகத்துக்கு போக கூடாது என்று விரும்புகிற என் ஆத்தும நேசரே. உலகத்துல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு பல இடம் இருக்கு, அப்படிதானா? பொழுதுபோக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. வெட்டிகளை உட்கார்ந்து பேசலாம், திண்ணையில பேசலாம், ஊர் பொதுவில் உட்கார்ந்து பேசலாம், டீ கடையில் உட்கார்ந்து பேசலாம், பல மனிதர்களை தேடி போகலாம், டிவி பார்க்கலாம், சினிமாவுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம். இதெல்லாம் தோழரின் மந்தை. கல்யாண வீட்டுக்கு போகலாம், காது குத்து வீட்டுக்கு போகலாம், சந்தோஷம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போகலாம், நண்பர்களை எங்க பார்க்கலாமா அங்கெல்லாம் போகலாம், உறவினரை எங்கெல்லாம் பார்க்கலாமா அங்கெல்லாம் போகலாம். இதெல்லாம் தோழரின் மந்தை. சுலபத்தி சொல்றார், நான் தோழரின் மந்தையின் நடுவில் அலைந்து திரிகிறவளா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? என் நேசரே, உம்முடைய மந்தையை நீர் எங்கே மேய்த்து எங்கே மடக்கி இருக்கிறேன். என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தை எங்க இருக்கிறது? அப்போ உலகத்திலே நீங்கள் இளைப்பாறுகிற, சந்தோஷத்தை அனுபவிக்கிற பல இடங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் உங்களை அளந்து திரிய வைந்தோ. ஆத்தும நேசருடைய மந்தை தான் திருச்சபை. அந்த சபைக்குள்ளே நீங்கள் ஓடி வரும்போது அங்கே உங்கள் ஆத்துமாவுக்கு போஜாக்கோ, உங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் உண்டா. அந்த ஆத்தும நேசருடைய மந்தைக்குள்ளே சுலபித்தியே நீ ஓடி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆத்தும நேசருடைய மந்தையில இருக்கிறீங்களா, அல்ல தோழர்களுடைய மந்தையில அலைந்து தெரிந்து? இன்னைக்கு ஒரு சில தோழருடைய மந்தையில அலைந்து தெரிந்து. அல்லேலூயா. ஆத்தும நேசர், உங்க ஆத்துமாவை நேசிக்கிற ஒருவரை தேடி வராம, ஆத்தும நேசருடைய மந்தையை தேடி வராமல் அநேகர் இருக்கிறார்கள். நீ தோழரின் மந்தை அருகிலே அலைந்து தெரியாமல் உன் ஆத்தும நேசரின் மந்தைக்கு ஓடிவா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆத்துமநேசரின் மந்தை எப்படி இருக்கும்? ரெண்டு காரியங்கள் ஆத்துமநேசரின் மந்தையில் இருக்கும். ஒண்ணு, உம்முடைய மந்தையை, அந்த 7ஆம் வசனத்தில், உம்முடைய மந்தையை நீர் எங்கே மேய்த்து. ஆத்துமநேசர் மந்தை என்ன செய்றாங்க? மேய்க்கிறார். அப்போ where you feed your flock, நீ எங்கே உம்முடைய மந்தையை மேய்க்கிறீ? feed us. உங்க ஆத்துமா எங்க போஷிக்கப்படுதோ அதுதான் ஆத்தும நேசருடைய மந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆத்துமாவுக்குரிய போஷாக்கு எங்க கிடைக்கும்? சரீரத்துக்குரிய போஷாக்கு வீட்டுல கிடைக்கும், ஹோட்டல்ல கிடைக்கும், கல்யாண வீட்டுல கிடைக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரீரத்துக்குரிய ஆகாரம் கிடைக்கும். ஆத்துமாவுக்குரிய ஆகாரம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் அது ஆத்தும நேசர் தான். அல்லேலூயா. அவருடைய மந்தைக்குள்ள நீங்க ஓடி வரும்போதுதான் உங்க ஆத்துமாவுக்குரிய ஆகாரம் கிடைக்கும். இந்த ஆத்துமா சோர்ந்து போகாம, இந்த ஆத்துமா உடைந்து போகாம, இந்த ஆத்துமா பலவீனப்பட்டு போகாம, ஆத்துமா தொய்ந்து போகாம, அது ஆண்டவர் உற்சாகம். சபைக்கு வரும்போது நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த நாட்களில் நம்ம சபையில் உள்ள ஒரு வயதான தாயார் சொன்னாங்க, 2 பேர் அப்படி சொன்னாங்க. ஒண்ணு, அந்த அம்மாவை சொன்ன சாட்சி, நான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் என் உடம்பு நல்லா இருந்தது. இப்ப 3 மாசம் சபை முடி இருந்த நிலைமையில சொன்னாங்க, 3 மாதம் சபை முடி இருக்கு, என் உடம்பு ரொம்ப பலவீனப்பட்டு. இன்னொரு அம்மாவுடைய சொந்தக்காரர்கள் சொன்னாங்க, இந்த அம்மா சபைக்கு வந்துகிட்டு இருந்த வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சபைக்கு வர முடியாம இருந்த உடனே அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் படுது. பிறகு இப்போ தட்டு தடுமாறி நடந்துட்டு. அவங்க சொந்தக்காரங்க சொன்ன சாட்சி. நீங்க ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கும் போது உங்க ஆத்மா உற்சாகமா இருக்கும், ஆவி உற்சாகமா இருக்கும், பலன் இருக்கும், கிருபை இருக்கும். சோர்ந்து போக மாட்டீங்க, உடைஞ்சு போக மாட்டீங்க, உற்சாகமா இருப்பீங்க. ஆத்மாவும் பலனோட இருக்கும், சரீரமும் பலனோட இருக்கும். அல்லேலூயா. இல்ல, நீங்க ஆண்டவரை ஆராதிக்க விருப்பம் இல்லாமல் அங்கு மீண்டும் அலைந்து திரிகிற ஆட்களாக இருந்தா உங்க ஆத்மா தொய்ந்து போகும். தோழரின் மந்தங்கிறது 2 சொல்றேன். ஒண்ணு, சபையில கிடைக்கிற சந்தோஷத்தை போல, லைக் திஸ், இது போல இருக்கான இது இல்ல, அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கிறேன்னு பிசாசு வாக்கு பண்ணி உங்களை எங்கேயே கொண்டு போகும். ஆனா இதுல மந்தையில வந்து கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க சர்ச்சுக்கு வராதவங்களை போய் கேட்டுப்பாரு.
இதுல கிடைக்கிற சந்தோஷத்தை எதுலையுமே இத மீட் அவுட் பண்றதுக்கு வேற எதனாலையும் இதை ஓவர் கம் பண்ண, இதை டாமினேட் பண்ண, இதற்கு நிகராக்கி கொள்ள எதனாலும். அப்போ நிறைய இடங்கள் மந்தை, ஆத்ம நேசருடைய மந்தையை விட்டுட்டு தோழரின் மந்தையை போல நிறைய இடங்கள். இது ஒண்ணு. இளைப்பாறுதல் தேடி அலைகிற இடம், ஆசீர்வாதத்தை தேடி அலைகிற இடம், சந்தோஷத்தை தேடி அலைகிற இடம் பல இடம் இருக்கு. ஆனா ஆத்ம நேசர் மந்தையில தான் இதெல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது, மந்தையை போல இருக்கும், ஆனா உள்ள ஆத்மாவுக்குரிய ஆதாரம் கிடைக்காத சில மந்தைகள் இருக்கு. அது சபை என்று சொல்லுவேன். சில சபைகளிலே ஆத்மாக்களுக்கு தேவையான ஆதாரம் இல்லை, ஜனங்களுக்கு தேவையான உபதேசம் இல்லை, சத்தியம் இல்லை, வசனம் இல்லைங்க, உபதேசம் இல்லை, ஆரோக்கியமான உபதேசம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க எல்லா சபை தான் பாஸ்டர், என்ன இந்த சபைக்கு வந்தா என்ன, வேற சபைக்கு போனா என்ன, எல்லாரும் பாஸ்டர் தானே பாஸ்டர், உங்களுக்கு காணிக்கை கொடுத்தா என்ன, இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா என்ன. ஹலோ, நீங்க ஆத்தும நேசருடைய மந்தையில இருக்கணும், தோழருடைய மந்தையில. பல சபைகள் எழும்பிச்சு, புத்திசல் போல பிழைப்புக்காக சபை வைத்திருக்கவங்க பிழைப்புக்காக ஊழியம் செய்யற ஆட்கள் இருக்காங்க, குழப்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. உபதேசத்தை அந்த உபதேசம் இந்த உபதேசம் கடந்த நாட்கள்ல இப்ப புதுசா ஒரு அம்மா பேசிட்டு, ஐயாவெல்லாம் பேசி சொந்து போயிட்டாங்க, அம்மா பேசுறாங்க. எழுப்புதலே இல்லைங்க. நம்ம ஆட்கள் அதுலதான் கூறுதிட்டு கேட்பான். எழுப்புதலே இல்லை. எழுப்புதல்ங்கிற வார்த்தை பைபிள்லயே கிடையாது. எழுப்புதல்ங்கிற வார்த்தை ஏமாத்துறாங்க ஊழியக்காரங்க. இத்தனை வருஷம் உங்களை ஏமாத்திட்டாங்க. இத்தனை வருஷம் அந்த அம்மா எங்க இருந்துச்சு? ஏதோ ஒரு சபைக்குள்ள தான் இருந்துச்சு, ஏதோ ஒரு ஊழியக்காரர் தான் அவங்கள நடத்தினாங்க, ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி தான் ரட்சிக்கப்பட்டாங்க, ஊழியக்காரங்க போதித்து தான் அவங்க பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க. இந்த அளவுக்கு நின்று தைரியமா பேசுற அளவுக்கு தைரியம் எங்க வந்துச்சு? சபை கொடுத்தது. சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை எடுத்து நிறுத்தி சபைக்கு விரோதமா பேச வைக்கிறது. அவங்களும் வசனத்தை எடுத்து தான் பேசுவோம். இப்ப இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் என்ன? இதுவரைக்கும் நடந்த எழுப்புதல் எல்லாம் என்ன? சீன தேசத்துல இப்பொழுது நடந்து கொண்டிருக்க எழுப்புதல் என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? தென்னாப்பிரிக்க தேசத்துல இன்றைக்கும் திரளா மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, தாராளமான அற்புத அடையாளங்கள் நடக்குது. அதுக்கு என்ன அர்த்தம், அடையாளம்? அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கிருபை உபதேசம். கிருபை உபதேசத்தின் இன்னொரு ஃபார்ம் தான் அந்த அம்மா பேசுறவாங்க. சபையை கெடுக்க, விசுவாசிகளை கெடுக்க, புலிநரிகளை போல சிறு நரிகளை போல அவர்களும் சபை நடத்துவாங்க. அந்த நாட்கள், அந்த லாக்டவுன் நாட்கள்ல ஒரு ஆளு யூடியூப்ல ஒரு செய்தியை போட்டார். இனிமே நீங்க எந்த சபைக்கு போக முடியாது, கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல சர்ச்சை நான் ஓபன் பண்றேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்க உள்ள வாங்க, அதுல உங்களுக்கு காணிக்கை எடுக்க மாட்டோம், உங்களுக்கு அது மாதிரி மக்கள் என்ன விரும்புறாங்க அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட். நான் வெளிநாட்டுக்கெல்லாம் பல நேரத்துக்கு போவேன், உங்களுக்கு செய்தி எல்லாம் அதுல அப்லோட் பண்ணிடுவேன், நீங்க எப்போ வேணாலும் பாத்துக்கிறேன். ஆனா அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகள் ஆணித்தரமாக சொன்னது, என்றைக்கா இருந்தாலும் சபை ஒரு நாள் திறக்கப்படும். ஏன்னா சபையை தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். இந்த சபையை மூடிட்டு வேற எங்க இருந்த ஆத்துமாக்களை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. நூதன உபதேசம். இனி சபை தேவையில்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஆராதித்தா அந்த வீடே ஒரு சபையா மாறுது. நமக்கு 5 மாசம் லாக்டவுன்ல வேற வழியே இல்லை, அதனால சபையில் ஆராதித்தோம். அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆலயம் திறந்த பிறகும், ஓபனிங்ஸ் இருந்த பிறகும் நீ வீட்டுல உட்கார்ந்து ஆராதித்தியே என்று சொன்னா அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற நாள் இயலாமை, சில ஆப்ஷனை விதிவிலக்க மெயினா எடுத்துக்கிட கூடாது. நம்ம சிலருக்கு இப்ப 65 வயசுக்கு மேல உள்ளவங்க வர முடியல, அப்படி வராதவங்களை பத்தி இப்போ ஒண்ணும் கேள்வி இல்லை, ஆண்டவரும் கணக்கு கேட்க மாட்டாரு. ஏன் கண்டிஷன் அப்படி? சிலுவையில தொங்கின கல்ல ஞானசானம் எடுத்தானு சில ஆள் கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்ச நேரத்துல சாக போறான், அவனை பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, பாரதேசியில் இருப்பாய் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப நாம எத்தனை பேர் கல்லனை போல அடித்து தொங்கிட்டு இருக்கிறோம்? அது விதிவிலக்கு. அதை எடுத்துக்கிட்டு நானும் ஞானசானம் எடுக்காம இருந்தா பரலோகத்துக்கு போயிடுவேன்னா நீ ஏமாளி, கோமாளி. அல்லேலூயா. அப்போ ஆத்தும நேசருடைய மந்தைக்கு வா,
தோழர்களுடைய மந்தையிலே துருபதேசம் போதிக்கிறவன் அட்ராக்ஷனா சர்ச்சை கட்டி வச்சிருப்பான், இடத்தை வச்சிருப்பான், அட்ராக்டிவா சிரிப்பான், பேசுவான். அவன் கண்டிக்க மாட்டான். ஏன்னா உன் ஆத்மாவை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவன் பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டான். அங்க போய் அலைந்து துரிந்து கொண்டிருக்காம ஆத்துமனேஸ்வருடைய மந்தைக்கு ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ எங்கே மந்தையை போஷிக்கிறோம், ஆத்துமா எங்கே போஷிக்கப்படுகிறதோ அதுதான் ஆத்துமனேஸ்வரின் மந்தை. இரண்டாவது, உங்களுடைய மந்தையை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? Where you make it rest at noon. Rest, make us to rest, feed us your soul, make us to rest. எங்கே உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? வெயில் ஏறின போது இந்த செடிகள் வாடி போய் தீந்து போனதா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், சந்தோஷமா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சபைக்கு வந்துட்டு இருக்கோம். வெயில் ஏறும். நமக்கு உலகத்துல பல உபத்திரம் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. அப்படி வெயில் ஏறும் போது மத்தியானத்துல உங்களுடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறேன்? அப்போ ஒரு சபைங்கிறது ரெண்டு காரியத்தை செய்யணும். ஒன்று, உங்கள் ஆத்துமாவிலே நீங்க வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அந்த சபை உதவி செய்யணும். அல்லேலூயா. வசனத்தை சொல்லி கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும், உங்களை பயன்பட வைக்கணும், உங்களை வளர வைக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை முதிர்ச்சி அடைய வைக்கணும். இதெல்லாம் சபை செய்யணும். அதுதான் நேசரின் சபை, ஆத்துமனேசருடைய சபை. இரண்டாவது, உங்கள் சரீரத்துக்கு உலக பிரகாரமான காரியத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் வர பாடுபடுவேன். உலகத்துல வியாதி வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, வேதனை வருது. அவைகளிலே சபை உங்களை சந்தித்து, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் உலக பிரகாரமான இளைப்பாறுதலை பெற, உலக பிரகாரமான கஷ்டங்களை சகித்து அதை மீறி நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சபை உங்களை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த ரெண்டும் எங்க இருக்குதோ அதுதான் ஆத்துமனேஸ்வரின் சபை. ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க இருக்கு? உலக பிரகாரமான இளைப்பாறுதல் எந்த சபையின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்குது? எந்த சபையின் ஜெபத்தின் மூலமா உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் தீர்க்கப்படுகிறது? சிலர் அதை பப்ளிசிட்டி பண்ணி நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுவாங்க. திருச்சபைகள் அதை செய்வதில்லை. எவாஞ்சலிஸ்ட் அதை பண்ற. நம்ம சபையில 2001 இருந்து எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கு. நாம நோட்டீஸ் அடிச்சு விளம்பரப்படுத்துறது இல்லை. ஆனா எவாஞ்சலிஸ்ட் ஒரு சின்ன மீட்டிங்ல அவங்க ஒரு தலைவலி சுகமானாலும் போட்டோ பிடிச்சு போட்டு, எங்க சபை அதுல ஒரு கூடுதலா 25 வருஷமா தலைவலி இருக்கு, தலைவலி சுகமாச்சுன்னு சாட்சி சொல்ல வரும்போது கூட அவங்களுக்கு இந்த கான்செப்டே இருக்காது. இந்த கேள்வியை ரெடிமேடா கேட்பாங்க, எவ்வளவு நாள் இருந்தது யோசித்து பார்ப்பாங்க. தலைவலி பிறந்ததுல இருந்து தான் வருது இல்லையா? சின்ன பிள்ளைல இருந்து தலைவலி இருக்குன்னா குத்து மதிப்பா அடிப்பாங்க. ஒரு 20 வருஷமா இருக்கு, 15 வருஷமா இருக்கு தலைவலி. உடனே சாட்சி 15 வருஷம் இருந்த தலைவலி ஒரு நிமிடத்தில் சுகமான. ஆண்டவர் தான் சுகமாக்குறாரு, அவருக்கு கனமகிமை நமஸ்காரம். பப்ளிசிட்டி இப்படிதான் பப்ளிசிட்டி பண்ணும். பெரிய எவாஞ்சலிஸ்ட் ஃபுல்லா இப்படிதான் பப்ளிசிட்டி பண்ணிட்டு, எந்த பாஸ்டரும் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறது கிடையாது. எத்தனையோ வியாதி உட்கார முடியாம கொண்டாந்து தூக்கிட்டு போட்ட ஆட்கள் எல்லாம் சுகமாகி இருக்கிறாங்க சபையில. இங்க ஜெபம் பண்ணும்போது வீட்டுல இருந்தவங்களுடைய கட்டி உடைஞ்சு சீயெல்லாம் வெளியில வந்துருக்கு ஜெபத்தினால. அப்படி அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆன் தி ஸ்பாட்ல ஜெபம் பண்ணி கைகால் உளைச்சலோட வந்தவங்க உடனே சுகமாகி போயிருக்கிறாங்க. எவ்வளவு வியாதிகள் சுகம். தோழர்கள் விளம்பரப்படுத்துவார்கள், ஆத்துமனேசர் இதை விளம்பரப்படுத்துறதில்லை. இந்த ரெண்டும் எங்க உங்களுக்கு கிடைக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சி, பூரண சத்தியம் போதிக்கப்படணும், சத்தியத்துல உங்களை வளர்த்தெடுக்கணும். உலக பிரகாரமாகவும் நீங்க இளைப்பாறுதல் அடைய ஊழியக்காரன் சபை உதவி செய்யும். அதுதான் ஆத்துமனேசருடைய சபை. அப்படி கண்டுபிடி. அப்ப நீ எங்கே போஷிக்கப்படுகிறாயோ, நீ எங்கே இளைப்பாறுதல் அடைகிறாயோ அங்கே ஓடிவா என்று ஆண்டவர் அழைக்கிறார். நீ ஏன் அலைந்து திரிய வேண்டும்? நான் ஏன் அலைந்து திரிகிறவளை போல இருக்கணுங்கிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, why should you be like a wild woman? அப்படி நீ ஏன் முக்காடு ஓட்ட ஒரு பெண் போல் இருக்க வேண்டும்?
நீங்க போட்டிருக்கிற முக்காட்டை பத்தி சொல்லல. அந்த கால பாரம்பரியத்தின்படி உலகத்தில் இருக்கிறவர்கள் முக்காடு போட்டா விபச்சார ஸ்திரீன்னு அர்த்தம், வாழ்க்கை சரியில்லாதவன் அர்த்தம். அல்லேலூயா. சபைக்குள்ள வந்து நீங்க முக்காடு கூட இது பரிசுத்த முக்காடு, ஆண்டவர் அனுமதித்த வேத வசனத்தின்படியான முக்காடு. இது பிரச்சனை. அப்ப அன்னைக்கு இருந்த பாரம்பரியத்தின்படி முக்காடு போட்ட ஒரு பெண் வாழ்க்கை சரியில்லாத பெண்ணுக்கு ஒப்பனையா இருப்பான். அல்லேலூயா. நீ நேசரின் மந்தைக்கு வராம தோழரின் மந்தையிலே நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க வராம, ஆத்தும நேசருடைய மந்தையை தேடி வராம, வெயிலிங் உமன் போல, வெயில்டு உமன் போல அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா சில நேரங்கள்ல தான் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் வரும். உண்மைதானா? எந்திரிக்கவே முடியல, படுத்த படுக்க, அல்லது இன்னைக்கு இது முடியவே இல்லை பாஸ்டர், இதுதான் லீவே கிடைக்கல, இந்த மாதிரி காரியம் ரொம்ப தவிர்க்கவே முடியாதுங்கிற காரியத்துல 2-3 ஆராதனைகள் இருந்தா ஏதாவது ஒரு ஆராதனையில் வந்து நிச்சயம் காரணமே இல்லாம சர்ச்சுக்கு வராம இருந்தா நீங்க அந்த முக்காடு போட்ட பெண்ணை போலதான். அல்லேலூயா. வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா, வாழ்க்கை சரியில்லாத பெண்ணை போல வாழ்க்கை சரியில்லாத விசுவாசம் சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில லைஃப் இல்ல, அல்லது சரியில்லாத விசுவாசம், நோ ஃபார்ம் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபார்ம்ல இல்ல அவங்க அப்படின்னு அர்த்தம். நான் சொல்லல, பைபிள் சொல்றதை சொல்றேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படி சொல்லிருக்கு, why should you want a like a prostitute அப்படின்னு. wild woman அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை prostitute. prostitute என்ன? விபச்சாரம். விபச்சாரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம, ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடாம அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை prostitute, wild woman. ஜோமன் ஞாயிற்றுக்கிழமை ஆத்தும நேசரை தேடி ஓடுவார். ஆத்தும நேசருடைய மந்தையில நான் இருக்கேன். 5 மாசம் அப்படித்தானே ஜெபம் பண்ணணும். எப்ப ஆண்டவரே ஆலயம் தர, இனி இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி ஜெபம், இனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் விடாம வருவேன் ஆண்டவரே, இனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் அலைந்து திரிய மாட்டேன், அங்கும் இங்கும் உமக்கு தான் முதலிடம். அப்படி அப்படி நம்ம உற்சாகப்படுத்தினாங்க, அப்படித்தான் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா ஒரு வாரம் கூட அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. 2வது வாரத்துல புஸ்தகம் போயிச்செல்லாம். அப்புறம் எங்க அவருடைய இடத்துக்கு நம்ம போக போறோம்? ஆத்துமநேசர் இருக்கிற இடத்துக்கு எப்படி போறது? அவருடைய மந்தைக்கே இடைவிடாம வர முடியலையே, பரலோகத்துக்கு எப்படி நம்ம போக போறோம்? அல்லேலூயா. அப்போ அலைந்து திரிகிறவளை போல இருக்க வேண்டியது என்ன? ஒரு வேசியை போல அலைய வேண்டியது. நான் இதை சொல்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது, ஆனா வேற வழி இல்லை. சபைக்குள் இருக்கிறவர்கள் ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. எப்போதும் ஆயத்தமாய் விழித்திருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போகிறார். அல்லேலூயா. நீங்க அதுல உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீ ஒரு சபையை விட்டு சபையாய் அலைந்து திரிந்தா, ஒரு சிலர் சர்ச்சுக்கு வராம ஊர் சுத்திட்டு இருப்பாங்க, அங்கங்க அலைஞ்சு கல்யாணம் காது விடு, எல்லா வீட்டுக்கும் போங்க, நான் போனேன்னு சொல்லல, சர்ச்சை முடிச்சுட்டு போங்க. அல்லேலூயா. அழைப்பு வரும்போது என்ன சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு தான் வருவேன். நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்துல ஃபங்க்ஷன், அதுதான் நல்ல நேரம், முகூர்த்த நேரம். இத்தனைல இருந்து இத்தனை மணி வரைக்கும் பாஸ்டர் நீங்க காலையில வந்து சும்மா ஒரு ஜெபத்தை பண்ணிருங்க, மீதி எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அப்படி வைக்க கூடாது. நீங்களும் எந்த நிகழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தை அந்த நேரத்தில் வைக்க கூடாது. வேற எங்க ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஆராதனை நேரத்தை விட்டுட்டு போக கூடாது. உங்க வீட்டுல ஒரு டெத் விழுந்தால் ஒழிய வேற எதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்? அப்படி கூட பரிசுத்தவான்கள் வீட்டுல செத்தவங்களை பாயில சுத்தி வச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு ஆராதனை பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையான விசுவாசம்.
அல்லேலூயா. சில நேரத்தில் தவிர்க்க முடியாது. மேக்சிமம் 99.9% இதை கடைபிடிக்க ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ நீ அலைந்து திரி. ரெண்டாவது, சபையா அலைஞ்சு திரி. இந்த வாரம் இந்த சபைக்கு, அடுத்த வாரம் இன்னொரு சபைக்கு. எங்கடா செழிப்பு கிடைக்கும், எங்கடா பசுமை கிடைக்கும்? யாராவது பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? கம்யூனியன் நம்ம கொடுக்கும் போது இதுவரைக்கும் பாவத்தை விடாம இருந்தா பந்தி எடுக்க வேண்டாம், நீ ஆண்டவரோட ஒப்புரவாகி அடுத்த மாதம் பந்தி எடுன்னு சொல்ல இல்லையா? இப்போ ரீசெண்டா ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பமும் ரசமும் ஒரு மனிதனை துரத்துகிறதா இருக்கக்கூடாது, சேர்க்கிறதா இருக்கணும். அதனால நீ பாவி என்று ஓடி போகாம எல்லாரும் பந்தி எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பிரபலியமான பிரசங்கம். நீ தகுதி இல்லைன்னு பந்தியை விட்டு போகாத. உன்னை தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உள்ள வந்து பாவ மன்னிப்பு கேட்டு போய் எழுது. ஓகே, ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல. நீ அடுத்த நாள் நாளையில இருந்து பந்தியை விட்டு வெளியில போனதுல இருந்து பாவம் செஞ்சு அடுத்த திருவருந்தில் வந்து நினைத்து நீ அப்படியே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டுவிட்டு திருவருந்தை எடுத்துக்கொண்டால் கர்த்தர் பாவத்தை மன்னிப்பாரா? இப்ப இவர்கள் பண்ணுகிற பிரச்சனை எதுக்கு நேரா வழி நடத்துது? துணீகரத்துக்கு நேரா வழி. இப்படி ஒரு ஆள் ரீசெண்டா பிரச்சனை. இன்னொரு பெரிய நல்ல வயதான ஒரு மூத்த பிரசங்கியார் சொல்ற, இன்னைக்கு திருவருந்தை எடுத்துட்டீங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி திருவருந்தை, போன மாதமா. இனி மறுபடியும் எப்ப திருவருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? அடுத்த மாசம் முதல் வாரம் திருவருந்தை. இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு முதல் வாரத்துல வந்து என்ன செய்யணும்? அந்த ஒரு மாசம் உங்களுக்கு டைம் இருந்தோம், அதை நீங்க செய்யாம விட்டுட்டு திருவிருந்துல வந்து முதல்ல கண்ணீர் வடிச்சு ஆண்டவர் எப்படி பாவம் பண்ணிப்பாரு. இப்படி எல்லாம் தவறான உபதேசங்கள் பல இடங்கள்ல போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்களுக்கு எங்க அட்ராக்ஷன் இருக்கும், அங்கதான் 10,000 பேர் 20,000 பேர். தமிழ்நாட்டிலே பெரிய சபையின் போதகர் சொல்லி பிரசங்கம் பண்றாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் சொந்த மனைவியோடு சொந்த புருஷன்? உங்களை சொல்லல, அவர் சொல்லு. உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரியல. அப்படி நடக்கு காரியங்கள் அசுத்தமாக, அருவருப்பாக, அசிங்கமாய் நடந்து கொண்டு இதெல்லாம் கர்த்தர் எப்படி சகித்துக் கொண்டிருப்பார்? தோழரின் மந்தை நடுவே அலங்கி தெரியாத, அங்க நல்லா சிரிச்சு பேசுறாங்க, இங்க இப்படி பண்றாங்க, அங்க காணிக்கையை வாங்குறது இல்லை, இங்க பிரசங்கமே பண்றது இல்லை. ரீசெண்டா ஒரு என்னன்னா பிரசங்கமே பண்றது இல்லை, அது ஒரு உபதேசம். சபையில காணிக்கையே எடுக்கிறது இல்லை, அது ஒரு உபதேசம். காணிக்கையை வாங்க சொல்லி ஆண்டவர் தானே சொல்லி இருக்கிறாரு, அது தப்பான உபதேசம்னா ஏன் அதை சொல்லணும்? பவுல் அப்போஸ்தலன் வேலை செய்து கொண்டே ஊழியம் செஞ்சாரு. பாஸ்டர் நீங்க வேலைக்கு போங்க, வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சில சபைகள். அதே பவுல் தான் சபையா காணிக்கை வசூல் பண்ணிட்டு வந்தார். அவருடைய நிருபங்களை வாசித்து பாருங்க. எல்லா உபதேசத்திலையும் ஒரு முக்கியமான உபதேசமா காணிக்கை பத்தி பிரசங்கம் பண்ணி, நூதனமான உபதேசங்கள். உங்க பாவங்கள் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாதுங்கிற உபதேசம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கண்டிக்க மாட்டார் என்கிற சொல்ற சரீரம் மண்ணுக்கு போகக்கூடிய சரீரத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆத்மாவை காத்துக்கொள் அப்படின்னு சொல்ற உபதேசம். அதாவது நீ பாவம் பண்ணிட்டு நல்ல ஜெபம் பண்ணிரு, நல்ல பைபிள் படிச்சிரு, சர்ச்சுக்கு போயிரு, என்ன பாவம்னாலும் பண்ணிரு, அது உன் ஆத்மாவை பாதிக்காதுன்னு சொல்ற உபதேசம். இதெல்லாம் தவறான உபதேசம். இந்த மந்தைகளுக்கெல்லாம் அங்க எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சேன்னா நீ வேசியை போல, பிராஸ்டிடியூட் போல. உனக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், அதுதான் ஆத்தும நேசரின் சபை. உன் ஆத்துமாவை எந்த சபை நேசிக்குது? உன் பாக்கெட்ல இருக்க பணத்தை நேசிக்காத சபை, வேற ஒன்றை நேசிக்காத சபை. உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு எந்த சபை நினைக்குது? அந்த ஆத்துமா ஈடேற எந்த சபை பாடுபடுது? எந்த ஊழியக்காரர் அதுக்குரிய சத்தியத்தை போதிக்கிறார், பாவத்தை கட்டிந்து கொள்ளுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார்,
அந்த சபைக்கு போ. அதுதான் ஆத்துமநேசரின் சபை. எந்த சபையில இளைப்பாறுதல் கிடைக்குதாதான் வேற சபையா அலைஞ்சு தெரியாம, கூட்டம் கூட்டமா அலைஞ்சு தெரியாம, அங்க பைபிள் ஸ்டடி நடத்துறான், இங்க நடத்துறான், இங்க மந்தை எங்கே? ஆத்துமநேசரின் மந்தை எங்கே? ஏன் நீ தோழரின் மந்தையிலே அங்கும் இங்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்? ஒன்னு உலக காரியங்கள்ல நீ சமாதானத்தை தேடி அலைய, இல்லன்னா சபையா உபதேசத்தை தேடி ஆசீர்வாதத்தை தேடி அலைஞ்சிருக்கு. ஆத்துமநேசரின் சபைக்கு ஓடிவா. நான் எப்படி என் ஆத்துமநேசரின் மந்தையை கண்டுபிடிக்கும்? உன்னத பாட்டு 1:8. நீ அதை அறிய எங்கே உம்முடைய மந்தையை மேய்கிறீர் மடக்குகிறேன் கேட்டபோது அதுல சொல், how do I find the flag of my soulmate, soul lover? நான் எப்படி இந்த மந்தையை கண்டுபிடிப்பது? நீ அதை அறியாயாக. if you don't know, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் follow in the footsteps of the flag. நீ மந்தையின் காலடிகளை பின்பற்று. எது நல்ல சபைன்னு உனக்கு தெரியலையா? எது ஆத்துமநேசரின் சபைன்னு தெரியலையா? எது சத்தியம் போதிக்கிற சபைன்னு தெரியலையா? எது இளைப்பாறுதல் கொடுக்கிற சபைன்னு தெரியலையா? ஒழுங்கா சர்ச்சுக்கு போறவனுடைய காலடியை பின்பற்றி போ. இடைவிடாம கர்த்தரை ஆராதிக்கிறான், இடைவிடாம சபைக்கு போறான், இடைவிடாம ஜெபம் பண்றாங்க, இடைவிடாம ஊழியம் செய்றாங்க, இடைவிடாம ஆண்டவருக்காக பிரயாசப்படுறாங்களே, அந்த நல்ல மந்தைகளின் காலடி தடத்தை தொடர்ந்து போ. உத்தமியான விசுவாசியை பின்பற்று. அப்போ நீ நேசரின் சபையை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு சபையில நிக்காதவன் ஓடுதானி பாரு எங்கே ஓடிட்டு. சில நேரங்கள்ல நமக்கு சில இடங்கள்ல இருக்க முடியாது. நான் அது பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எப்பவும் சொல்றது, அதிருப்தியோடு வருஷ கணக்கா ஒரு சபையில நம்ம இருக்க கூடாது. ஆத்மா போயிடும், தொய்ந்து போயிடும், உற்சாகம் இழந்து போயிடும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கூடுமான மட்டும் ஒப்புரவாகி பிரச்சனைகளை சரி செய்து சந்தோஷமா இருக்க பார்க்கணும். கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 நாளா 3 நாளா தொடருது, என்ன செய்வீங்க? அடுத்து எப்படியோ ஒன்று பேசி சமாதானமாகி தொடர்ந்து வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்படிதானே? சபையில மட்டும் ஏன் அப்படி நடக்க முடியாது? உடனே சபையோட ஓடி போயிடறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணணும், 1000 லிஸ்ட் போட்டு அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் 5 பேர் இருக்கீங்க, அந்த 4-5 பேரை திருப்திப்படுத்தி உங்களால குடும்பத்தை நடத்த முடியல. அப்படிதானே? அந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் அதிருப்தியா இருந்துதான் இருக்கு. 40-50 குடும்பம் இருக்கிற சபை மட்டும் எப்படி அதிருப்தி இல்லாம நடத்துறது? நாங்களும் ஒரு மனுஷங்க தானே. எங்களை இரும்புல அடிச்சிருக்கு, தங்கத்திலே அடிச்சிருக்கு எங்களை. நாங்களும் உங்களை போல ரத்தமும் சரீரம் உள்ள மனுஷங்க தானே. எங்களுக்கும் பலவீனம் இருக்கத்தானே செய்யுது, எங்களுக்கும் தேவைகள் இருக்கத்தானே செய்யுது, எங்களுக்கும் பசி இருக்கத்தான் செய்யுது, தாகம் இருக்கத்தான் செய்யுது, துக்கம் இருக்கத்தான் செய்யுது, கோபம் இருக்கத்தான் செய்யுது, எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. அப்போ குடும்பத்துக்குள்ள 4 பேர் 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உன் குடும்பத்துக்குள்ள வாழ உன்னால முடியுது. ஊழியக்காரரையும் சபையும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சபையில வாழ முடியும். அதிருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கை பின்மாற்றத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய். அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய வழிநடத்துதல்ல உங்களுக்கு அதிருப்தி இருக்கா, இந்த சபையில உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கா, நீங்க நேரில் வந்து பேசி அதெல்லாம் சரி பண்ணி கொள்ளுங்கள். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னா ஊழியக்கார்ட்ட சந்தோஷமா சொல்லிட்டு உங்களுக்கு எங்க போனா திருப்தியா இருப்பீங்களோ, சந்தோஷமா இருப்பீங்களோ, அங்க போயிருங்க. உங்க ஆத்துமா உற்சாகமா இருக்கணும், ஆத்துமா பரலோகத்துக்கு போகும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு 9 வருஷம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எங்க போனா நீ சந்தோஷமா இருப்பியா, அங்கே போ அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. எல்லா ஊழியக்காரங்களும் இதை சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆத்மா வரதே பெருசு. இன்னொரு சபையில இருந்து ஒரு ஆத்மா வந்தா ரொம்ப சந்தோஷமா சிலர் ஏற்றுக்கொள்ளும். நான் ஒரு நாள் அப்படி சந்தோஷப்பட்டதே கிடையாது. ஏன்னா அந்த மேய்ப்பனுடைய இருதயம் வேதனைப்படும். இந்த விசுவாசிக்காக இவ்வளவு பாடுபட்டேனே, இவ்வளவு ஜெபம் பண்ணனே, இவ்வளவு பிரயாசப்பட்டனே, என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு அவங்க துக்கப்படுவாங்க.
அது நமக்கு சாபமா போயிடக்கூடாது. நான் ரொம்ப யோசிப்பேன். காரணம் இல்லாமல் யாரையும் சபையில ஏற்றுக்கொள்ள கூடாது. நியாயமான காரணம் இருக்கணும். நான் எத்தனை முறை பயிற்சி பண்ணையா, என்னோட ஒப்புரவாக அவங்க விரும்பல, என்னால அங்க எனக்கு இருக்க முடியல. வருஷ கணக்கா ட்ரை பண்ணேன், மாச கணக்கா ட்ரை பண்ணேன், என்னால முடியல. நான் இப்போ என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா பின்வாங்கி தான் போகணும், வேற வழியே இல்லை. அல்லது எங்கேயோ உருப்படி இல்லாத ஒரு சபைக்கு தான் நான் போகணும். இதெல்லாம் பார்த்து தான் ரீசனபிளா இருந்தா மட்டும்தான் சபைக்குள்ள ஏற்றுக்கணும். காரணம் இருந்தால் மட்டும்தான். காரணம் இல்லாம ஆனா உன்ன சபைக்கு ஓடி போற ஆட்களை சபையில ஏற்றுக்கொண்டா அந்த சபையில இருந்து அவங்க ஓடி போயிடுவாங்க. ஹலோ, இது சொல்றது நமக்கு கடினம் தான். ஏன்னா ஒரு சிலர் வேற சபையில இருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்படி நம்ம சொல்லும் போது நம்மளதான் பேசுறாருன்னு நினைக்கூடாது. பொதுவா சொல்ல அதிருப்தி என்பது 120 பேருக்கு அதிருப்தி இருக்கத்தான். எந்த சபைக்கு போனீங்கன்னாலும் அதிருப்தியோட இருப்பாங்க. நீங்க வேற சபையில அதிருப்தி அடைஞ்சு இங்க வந்திருப்பீங்க. இங்க இருக்கிற ஆட்களை கேட்டு பாத்தீங்கன்னா என்ன பத்தி குறை சொல்லிட்டு அல்லேலூயா. இந்த இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்ன? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு, நிறைவேறாம போகும்போது அதிருப்தி வந்துருது. எல்லா நேரத்திலும் நாங்க ஒண்ணு போல இருக்க முடியாது. சில நேரம் மல்லு கட்டிக்கிட்டு ஒரு தடவை ஃபுல்லா விசிட் பண்ணிட்டு வந்துருவோம். சில நேரம் 2 மாசம் விசிட்டிங் போக முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்கும். சிலருக்கு சில நேரத்துல தாராளமா பொருள் உதவி செய்ய முடியும், சில நேரத்துல முடியாது. அப்போ பாஸ் செஞ்சாரு, இப்ப ரொம்ப கெட்டு போயிட்டாருன்னு. சூழ்நிலை எல்லாருக்கும் ஒண்ணு போல செய்ய முடியாது. இவைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆத்தும நேசரின் சபையை காணணும்னா உண்மையா ஒழுங்கா கர்த்தர் ஆராதிக்கிறோம் பாருங்க, அவங்கள பின்பற்றி வாங்க. ஆத்தும நேசரின் சபையை கண்டுபிடிச்சாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே தேடி வா. beside the shepherds tents, மேய்ப்பரின் கூடாரத்துக்கு வா. உபதேசம் கேட்கறீங்க, ஏதோ குழப்பற உபதேசத்தை கேட்டீங்களா? தவறான உபதேசம், நூதனமான வேறொரு உபதேசம், இங்க இருக்கிற உபதேசத்தை விட வேறொரு உபதேசம் கேட்டீங்களா? உடனே ஊழியக்காரன் இடத்துல வரும். இப்படி ஒண்ணு கேட்டான் பாஸ், எது சரி தப்பு? இப்படி ஒரு மீட்டிங் நடக்குது பாஸ், போகலாமா வேண்டாமா? இப்படி ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டாரு, இப்படி ஒரு விசுவாசி கூப்பிட்டாரு. எல்லாவற்றையும் ஓப்பனா ஊழியக்காரங்கள்ட்ட என்னைக்கு பேசி படுகிறீங்களோ அன்னைக்கு நீங்க நல்ல விசுவாசியா இருப்பீங்க. நேசரின் மந்தையில தொடர்ந்து நிலைச்சிருப்பீங்க. ஒரு விசுவாசி ஆரம்ப நாட்கள்ல நல்ல உற்சாகமா ஊழியம் செய்து ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். இன்னொரு ஊழியக்காரர் போய் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்க நல்ல ஆத்துமாதாயம் பண்றீங்க, உங்க மூலமா 10-20 குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க ஏன் அந்த ஊர்லயே ஒரு கொட்டையை போட்டு நீங்களே பாஸ்டர் ஆக கூடாது? அல்லேலூயா. இது யாருடைய உபதேசம்? அப்ப அவர் நல்ல வேலைக்கு என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ் இப்படி ஒருத்தர் சொல்றாரு பாஸ். நான் சொன்னேன், உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கா? ஊழிய அழைப்பு இருந்தா உங்களை நான் பயிற்சி கொடுத்து உங்களை ஊழியக்காரரை மாத்துறேன். ஒரு ஊழியத்தை கொடுத்து செய்யுங்க நீங்க. இப்ப சொன்னாரு, எனக்கு ஊழியம் முழு நேரமா ஊழியம் செய்யற அழைப்பு எனக்கு இல்ல. ஒரு சபையில இருந்து தான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்ப அதை பண்ணு. இனி ஒரு நாளும் இவன் சொன்னா அவன் சொன்னான்னு மண்டை எழுத கூடாது, லூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் யோசிக்கும். அப்போ மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையில வந்து நல்லதோ கெட்டதோ எல்லா காரியத்தையும் ஓப்பனா பாஸ்டர் மாட்டையும் பேசுகிற விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா ஆத்துமனேசரின் சபையில நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆத்துமனேசரின் மந்தையை கண்டுபிடிக்க 2 காரியம். ஒண்ணு, மந்தையின் காலடி தடத்தை பின்பற்று. உத்தம விசுவாசியை பின்பற்று. அறவுரை முறுமுறுக்கிறவன், எதிர்த்து பேசுறவன், சபையை உடைக்கிறவன், வஞ்சிக்கிறவன், இப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றினீங்கன்னா அந்த ஆவிதான் உனக்குள்ள வரும். எல்லாத்திலையும் தி பெஸ்டா இருக்கிறாங்க பாருங்க. இடைவிடாம ஆராதிப்பாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, ஊழியக்காரரை பத்தி முறுமுறுக்க மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, கோஆபரேட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்யறாங்க பாருங்க. அவங்கதான் உத்தமி, அவங்கதான் உத்தமியான விசுவாசி. அவங்கள பின்பற்றி வந்தீங்கன்னா நீ மேய்ப்பர் ஆத்துமனேசரின் மந்தையை கண்டுபிடிச்சலாம். 2வது, மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையில வந்து விசாரிக்கணும். ஊழியக்காரர் இடத்துல விசாரிக்கணும், ஊழியக்காரர் இடத்துல பேசணும், ஊழியக்காரர் இடத்துல தெளிவு பெறணும். இதை நீங்க செய்தீங்கன்னா ஆத்துமனேசரின் சபையை கண்டுபிடிச்சு அங்க வந்து நீங்க என்ன செய்யணும்னா, ஆட்டுக்குட்டிகளை மேய விடுவாயாக. ஆட்டுக்குட்டிகளை
ஆட்டுக்குட்டிங்கிறது ரெண்டு காரியம். ஒண்ணு, உங்க மூலமா சந்திக்கப்பட்ட புதிய ஆத்துமாக்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல. நீங்க எப்படி மந்தையில மேய்ந்து புல்ல மேய்ந்து ஒரு ஆடு பலப்படுகிறது போல வசனத்தை மேய்ந்து உங்கள் ஆத்துமாவில பலப்படுறீங்களோ, அதை போல புதிதாய் நீங்க சபைக்கு கூட்டிட்டு வர ஆட்களும் ஆவியில பலப்பட ஆத்துமாவில பலப்பட வசனத்தை கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யும். இரண்டாவது, உங்க சந்ததி உங்க பிள்ளை, இப்ப பிள்ளைகளை கூட்டு வர முடியாது, ஆனா எல்லாரும் வரலாங்கிற நிலைமையில இப்ப வரைய பிள்ளைகளை வீட்டுல போட்டு பூட்டி வச்சுட்டு வந்துடக்கூடாது. பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு சண்டை ஸ்கூலு காரியங்கள் இருக்கும், அவங்களும் சத்தியத்தை மேய அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆட்டுக்குட்டிகளை மேய விடுவாயா. வரும்போது கைவீசமா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசம் வரக்கூடாது, இப்பதான் அப்படின்னு சொல்லு. ஆனா இதெல்லாம் பேண்டமிக் பீரியட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆத்துமாக்களை கொண்டு வரும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும், ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும், உன் பிள்ளைகளை கொண்டு வரும், அவர்களும் சத்தியத்தை மேயும்படி ஆவியில பலப்படும்படி நீங்க உதவி. எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் அழைக்கிற காரியம், சுலபித்தியே ஆத்தும நேசரின் மந்தைக்கு வா. தோழர்களின் மந்தையின் நடுவே அலைந்து தெரியாது, உபதேசம் கேட்க அலைந்து தெரியாது, ஆசீர்வாதம் தேடி அலைந்து தெரியாது, தீர்க்க தரிசனம் கேட்க ஓடாத ஆத்தும நேசரின் சபையில எல்லாம் உண்டு. ஆவிக்குரிய வளர்ச்சியும் உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் ஆத்துமநேசரின் மந்தை. அலைந்து தெரியாத அமேன், மந்தைக்குள்ள ஓடிவா. ரெண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு நிகராக பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிற எல்லாரும் எழுந்து ஜெபிங்க. இந்த மாதத்துல இதுவரைக்கும் திருவுருத்தை எடுக்காதவங்க இருந்தா ஆராதனை முடிந்து நீங்க இருந்து திருவுருத்தை எடுத்து செல்லுபடி உங்களை ஹல்லேலூயா. கேட்ட பிரசங்கத்துக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நேசரே முந்தீர் பாதமா வந்தே நிம்மதி நிம்மதி. நேசரே முந்தீர் பாதமா வந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சய நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சய நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுலமித்தியே, திருச்சபையே, விசுவாசியே, ஆத்தும நேசருடைய மந்தைக்குள்ள ஓடிவா. அங்கே உன் ஆத்துமாவுக்கு ஆகாரம் உண்டு, அங்கே உனக்கு உலக பிரகாரமான ஆமென் ஆறுதல் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. தோழரின் மந்தையில் அலைந்து தெரியாது, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் அலைந்து தெரியாது. மந்தையின் காலடி தடுத்த பின்பற்றி ஓடிவா. மேய்ப்பரின் கூடார
உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. ஓ ரபல ஷந்தரபா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியோடு 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 நன்றி நிறைந்த இதயத்தோடு மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளை இரண்டாம் ஆராதனை ஆசீர்வதித்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வராதவர்கள் அர்த்தமான கொண்டு வர தடைகளை மாற்றும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் தேவைகளை சந்தியும். பலன் ஆரோக்கியம் கொடும். சத்துரு தொடாமல் தீமைகளை குலைக்கிக் கொள்ளும். அற்புதமான நடத்தும். மறுபடியும் சந்திக்க வரை கிருபை கூட இருக்கும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் ஜெயமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்கள் சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே சொல். தம் கரத்தை தீரச்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அந்தாரையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அந்தாரையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி நீங்க கடந்து போங்க. திருவிருந்து இந்த மாதம் எடுக்காதவங்க முன்னால நீங்க மறுபடி உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே.